மீண்டும் குளோபல் ஃபயர் டெலிவிஷன் நெட்வொர்க்கு கூடாக உங்களை சந்திப்பது அற்புதத்தின் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை இட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்திகளுடைய விரிவான செய்திகளையும் இன்னும் அநேக தேவதாஸ்களுடைய வல்லியமான தேவ செய்திகளையும் நீங்கள் இந்த குளோபல் ஃபயர் டெலிவிஷன் நெட்வொர்க்கு கூடாக கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் வளர உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 50:15 இருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆம்பிரியமானவர்களே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆம், எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு ஒரு பேருண்டு. சங்கீதம் 65:2 சங்கீதக்காரர் சொல்லுவார், ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்பதாக. ஆம்பிரியமானவர் ஜெபத்தை கேட்கிறவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னவர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோன்னு சொன்னவர், சகலத்தை செவடிக்க வல்லமை உள்ள ஆண்டவர். அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். ஆகவே அந்த இடத்தை சொல்லும்போது சொல்லுகிறார், ஆபத்தான வேளைகளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்படியான சகோதரரே, நம்முடைய வாழ்க்கையில் போகிற பாதையில் சந்திக்கிறதான போராட்டங்கள், நெருக்கங்கள், காரியங்கள் மத்தியில் உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடும்போது அவனுடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறவர், நம்மளை விடுவிக்கிறவர், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ஆகவேதான் சங்கீதம் 91:15-16 வசனங்களில் அந்த வார்த்தையில் வாசிக்கிறதான வேளையில் அவர் என்ன நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிப்பேன் சொல்லி அவனுடைய வார்த்தை அந்த வேத பதில வாசிக்கிறோம். அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை விடுவிப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அமரிமான சகோதரரே, இப்படி ஆபத்தான வேளைகளில், வழி தெரியாமல் தேய்க்கிற வேளைகளில் எல்லாம் அவர் நோக்கி கூப்பிடும் போது அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுவது, இயேசுவே என்ற அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாகவே நமக்கு அற்புதங்களை காணப்படுகிறவர், அதிசயங்களை செய்கிறவர், சிறையிருப்புகளை மாற்றுகிறவர், நம்மளை விடுவிக்கிறவர். எப்படிப்பட்டதான பாவ அடிமைத்தனங்களாக இருக்கலாம், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வேதனையிலிருந்து, கண்ணீர்களிலிருந்து, பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து, பிள்ளைகளுடைய அடிமைத்தனங்களிலிருந்து, குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை விடுவிக்கிற ஆண்டவர், தூக்கி எடுக்கிற ஆண்டவர். ஆகவே தன்னால் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 145:18 வாசித்து பாருங்க. தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிற என்பதை வார்த்தை சொல்லுகிறது. அவர் வேண சகோதரரே, நம்முடைய இக்கட்டான வேளைகளில், இக்கட்டான சூழ்நிலைகளில், நெருக்கத்தின் நேரத்தில், ஆபத்து காலத்தில் அவர் உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடும்போது, இயேசுவே என்னை இறங்கும் என்று சிலவரை கூப்பிடும்போது, பிரியமானவர்களே, அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு அனுகிரகம் செய்கிறவர், நம்மளை தூக்கி எடுக்கிறவர், நம்மளை விடுவிக்கிறவர், நெருக்கத்தில் இருக்கிற நம்மை பிரியமான நம்மை விசாலத்தில் கொண்டு வந்து விடுகிறவர். ஆகவே சங்கீதம் 18:6 வசனத்தை சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்லுகிறான், எனக்குண்டான நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். தன்னுடைய ஆலயத்திலிருந்து சத்தத்தை அவர் கேட்டார். என் கூப்பிடலின் சத்தம் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு, அதை கேட்ட மாத்திரத்தில் அதே அதிகாரம் 16-20 வசனம் வாசித்து பாருங்க. ஜலப்பிரவாகத்தில் அமிழ்ந்து போகிற போல இருந்த என்னை உயரத்தில் இருந்து கரநீட்டி தூக்கி விட்டார். என்னிலும் பரவான்கள் அநேக சத்துருக்களை எனக்கு எதிரிட்டு வந்தார், அவரோ எனக்கு ஆதரவாக இருந்தார், என்னை தப்புவித்தார், என்னை விடுவித்தார், தூக்கி விட்டார். அவருடைய நல்ல ஆண்டவர். அவர் நோக்கி கூப்பிடும் போது, ஆகவேதான்
வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தவர்கள் முகம் வைக்கப்படவே இல்லை. அவர் நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் பிரகாசிக்கப்படுற கர்த்தர், விடுவிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், தாங்குகிறவர், தப்புவிக்கிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர். ஆகவேதான் மத்திய 14ஆம் அதிகாரத்தில் 30-37 வசனங்களை வாசித்து பாருங்க. பேதுரு இயேசுவை பார்த்து கொண்டு கடலில் நடந்த பேதுரு சூழ்நிலையை பார்த்து காற்று அதிகமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று கூப்பிட்டுதான் நேரத்தில் அருமையான சொல்ற உடனே வார்த்தை சொல்ல உடனே கரை நீட்டி அவனை தூக்கி விட்டார் என்று பார்க்கிறோம். அதே ஆண்டவராக இயேசு இருக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட போகிற பாதையில், சூழ்நிலை மத்தியில், நெருக்கங்கள் மத்தியில், ஆபத்தான வேளைகளில் இயேசுவே எனக்கு இறங்க ஒன்று நோக்கி ஆண்டவரே அவர் நோக்கி கூப்பிடாத வேளையில் கரை நீட்டு நம்மளை தூக்கி விடுகிறவர், எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாக்கிறவர், நெருக்கத்தில் இருக்கிற நம்மளை விசாலத்தில் கொண்டு விடுகிறவர், அருமையான ஆண்டவர். இந்த கல்வாரி சிலுவை நமக்காக ஜீவனையே கொடுத்தவர், நம்மளது அன்பு கூர்ந்தவர். நம்முடைய கூப்பிடுவதை கேட்காம இருப்பாரோ? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் நம்முடைய கூக்குரலை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். இந்த மத்தியான வேளையில் கூட யாருமே சகோதரர், நீங்க யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும், அவர் உண்மையாக நோக்கி கூப்பிடும் போது இதோடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். லூக்கா 18 வாசித்து பாருங்க. தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவதாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து அவர் நியாயம் செய்யாது இருப்பாரோ, சீக்கிரத்தில் நியாயம் செய்வார்னு சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த வாழ்க்கையில் கூட அருமையான சொல்றாரு. நீண்ட நாட்கள் காத்திருந்து ஜபித்து பிடிப்பார்களே, ஒரு சோர்வோடு கூட இருந்து கொண்டு இருப்பார். இன்றைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீ என்ன நோக்கி கூப்பிடு. இரவும் பகலும் தமிழ் பிறகு கூப்பிடுற வாழ்க்கை, அவர்கள் கூப்பிடுற பிள்ளையோட வாழ்க்கையில் நிச்சயமாக நியாயம் செய்வார். உடைய காத்திருக்கிறது நன்மையாக முடிய பண்ணுவார். துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார். கண்ணீரை கழிப்பாக மாற்றப்படும். நெருக்கத்தில் உங்களை விசாலத்தில் கொண்டு விடுவார். உங்களை தாங்குவார், உங்களை தப்பிப்பார், உங்களை சுமப்பார், உங்களை ஏந்துவார். இதுவரைக்கும் நடத்தினவர், இதுவரைக்கும் உதவி செய்தவர். அபரிமான சகோதரி அவர் நோக்கி கூப்பிடுதான வேளையில் எரேமியா சொன்னது 33:3 நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுதிரை கொடுத்து நீ அறியாததும் எட்டாதவன பெரிய காரியங்கள் உனக்கு தெரிவிப்பேன் என்று சொன்னவர். ஆராய்ந்த பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையை செய்வார், என்னுடைய வாழ்க்கையை செய்வார். நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், நிந்தைகள் விலகும். உங்களுடைய அடிமைத்தனங்களை கதவுகளை தூக்கி எடுப்பார், கதவை விடுவிப்பார். அருமையான சகோதரர், நீங்க யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் அற்புதம் செய்தவங்களை மகள பண்ணுவார். உடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், எத்தனை வேலை பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தான் நம்ம வந்து சொல்லுகிறார், நீ என்ன நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் நீ என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அமரிமான சகோதரியே, இந்த வேளையிலும் கூட உண்மையாய் அவருக்கு கூப்பிடும் போது அவர் நம்மளை விடுவிக்கிறவர். பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய அடிமைத்தனங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை விடுவிக்க வல்லம் உள்ளவர். குமாரன் இயேசு விடுதலை ஆகிறாங்க, மெய்யாவே விடுதலை. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண விடுதலை தருவதற்கு இயேசு வல்லமுள்ளவராக இருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையில நம்ம அன்பின் நிமித்தமாய் தன்னையே ஜீவவலியாக ஒப்பு கொடுத்தவர், கடைசி இடத்தை நமக்கு ஊற்றி கொடுத்தவர், நம்ம நினைவாக இருக்கிறவர். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்புகிறபடி அற்புதம் செய்து உங்களை மகள பண்ணுவார். இந்த வேளையில் கூட ஆண்டவரை ஒவ்வொருவரும் கரம் வைக்கப்படுவதாக, கண்ணுகள் துடைக்கப்படுவதாக, காயங்கள் கட்டப்படுவதாக, வியாதிகள் மாற்றப்படுவதாக, நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் விசாலத்தில் தொடர்ந்து விடுவீராக. உடைய ஆண்டவரே நன்மையும் கிருபையும் ஆண்டவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒவ்வொரு தொடரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். வாதைக்கும் பொல்லாப்புக்கும் தீங்குகளுக்கும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பம் கத்த விலைக்கு பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆண்டவரே உடைய பரிபூர்ண ஆசீர்வாதம், சுகம்பலம், ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருப்பதாக. துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், கண்ணீர்கள் களிப்பாய் மாறட்டும். ஆண்டவரே முடியாத காரியங்களுக்கு அதை முடிய பண்ணுவீராக.
வழி இல்லாத இடங்களில் புதிய வழிகள் திறக்கப்படுவதாக. தடைபட்டிருக்கிற வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே திறக்கப்படுவதாக. கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன், ஆமேன்.